நெல்லிக்காயை வச்சு அட்டகாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். சமைக்க வேண்டாம், எண்ணெய் தேவையில்லை. ஆனால் அருமையான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நெல்லிக்காயை பற்றின அரிய குணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை இடித்து பொடி மாதிரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சிட்டோன்னா எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, சுலபமாக சாப்பிட்ருவாங்க. இனிப்பு, புளிப்பு, காரம்னு சொல்லி எல்லாமே இருக்கும். இதோட தன்மை மாறாத பக்குவத்தில் செய்கிறதுனால இது ருசியும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. எப்பப்போ தோணுதோ அப்பப்போ பார்க்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான செய்முறை எப்படின்னு பார்த்துருவோம் வாங்க. It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. இந்த நெல்லிக்காய் பொடி கிராம பகுதிகளில் ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஆரோக்கியமான ரெசிபிங்க. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 200 கிராம் நெல்லிக்காய் எடுத்துகிட்டு கழுவி நல்லா இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு கொட்டை தனியாக, சதை பகுதி தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு அந்த நெல்லிக்காயில் கீரலாக ஒரு கோடு மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அந்த கோடுக்கு கோடு ஒரு கீரல் போட்டு அப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கீரல் போட்டுக்கலாம். அப்போ இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் பொடி இடித்து செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் இடித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இடிக்க முடியாதவங்க மிக்சிலையும் செய்யலாம். நான் இப்போ உங்களுக்கு இடித்த முறை காமிக்கிறேன். இந்த மாதிரி கீரல் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கொட்டைகள் வீண் பண்ண வேண்டாம். அந்த கொட்டையும் நமக்கு பயனுள்ளது. நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அந்த கொட்டையை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி சதை பகுதியெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். கொட்டை தனியாக எடுத்துக்கலாம். கொட்டையை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். சதை பகுதிகள் மட்டும் 200 கிராம் நெல்லிக்காயில் இருக்கிற எல்லா சதை பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு இடிக்க வரும். அதுக்காக நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவு எல்லாமே இந்த 200 கிராம் நெல்லிக்காய்க்கு தகுந்தது. இந்த 200 கிராம் நெல்லிக்காயுமே அந்த சதை பகுதி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கொட்டைகள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் பத்திரப்படுத்தி வச்சுக்க போகிறேன். இதை வச்சும் சில மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த கொட்டைகளும் என்ன செய்யலான்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த நெல்லிக்காய் கீரல் போட்டு சதை பகுதி தனியாக எடுத்த நெல்லிக்காயை நான் சொல்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து அப்படியேவும் காய வைக்கலாம். அப்படியே காய வச்சிங்கன்னா என்ன காயறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சாப்பிட்றதும் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இடித்து பொடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா பாக்கு மாதிரி அப்பப்போ எடுத்து வாயில் போட்டுக்கலாம். அப்படியே பச்சையாகவும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 200 கிராம் நெல்லிக்காய்க்கு 2 நீட்ட பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாயும் நெல்லிக்காயும் ரொம்ப அட்டகாசமான சுவை இருக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இந்த மிளகும் ரொம்ப ஜீரண சக்திக்கு நல்லது. இந்த நெல்லிக்காய் கூட பச்சை மிளகாய் மிளகு சேரும்போது மருத்துவ குணம் அதிகமாகுது. அதனால் 2 பச்சை மிளகாயும் 1 டீஸ்பூன் மிளகும் எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் நெல்லிக்காய்க்கு கரெக்டாக இருக்குங்க இந்த 1 டீஸ்பூன் கல்லுப்பு. சுவை கரெக்டாக இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த நம்ம நெல்லிக்காய் சதையை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் இடித்து எடுத்துக்கோங்க. இடிக்க முடியும், இடி உரல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இடித்து எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் இடி உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்து பதப்படுத்தி வச்சுருந்ததுனால ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அட்டகாசமாக அப்பப்போ சாப்பிட்றது உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடிக்க முடியல அப்படின்னா மிக்சியில் அரை நிமிடத்துக்கும் குறைவாக சுற்றி எடுத்திங்கன்னாவே போதும். நல்லா சாஃப்டாக இதாகிடும். 1-2 இடிக்கணும். அதிகமாக இடித்து எடுத்துடாதீங்க. 1-2 இடிச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துட்டோன்னா இப்போவே சாப்பிட்லாங்க. இதில் கொஞ்சம் இனிப்பு சுவை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னமாக ஒரு வெள்ளை துண்டு சேர்த்துக்கலாம். அது உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். சேர்க்காமலும் செய்யலாம். அப்படியே சர்வ் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை பொடியாக காய வைக்கலாம். காய வைக்கிறதும் 1-2 நிமிடத்தில் எப்படி காய வைக்கிறதுன்னு சொல்கிறேன். நிழலில் உலர்த்தி காய வைக்கலாம். அது கொஞ்சம் 1 நாள் 2 நாள் ஆகும் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இப்படி தட்டில் நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு நம்ம நிழலில் அப்படியே உலர்த்தி விட்டோம்னா இது கெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நிழல்லையே உலர்த்தலாம். 1 நாள் 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக காஞ்சு நல்ல துகள்கள் ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுட்டு பார்க்க மாதிரி அப்பப்போ வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம். மிளகு அங்கங்கே கடிக்கிற மாதிரி இடிச்சிருந்தீங்கன்னா 1-2 இடிச்சிருந்தீங்கன்னா சாப்பிடும்போது நல்லா சுறுசுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எப்படி உலர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு மைக்ரோவேவ் பிளேட்டில் எடுத்து ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்து நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இது மைக்ரோவேவில் வச்சு எடுத்தோன்னா உடனே ட்ரை ஆகிடும்.
இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே காய வைக்கிறதுக்கு ஒரு சிரமமான வேலையாக இருக்குது. இந்த மாதிரி மைக்ரோவேவில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக 1 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். 30 செகண்ட் அந்த மாதிரி கேப் கொடுத்து வைங்க. எடுத்து கிளறி விட்டுட்டு வைக்கணும், இல்லைன்னா கருகிடும். கிளறி விட்டுட்டு வச்சு எடுத்துருக்கேன். இது நல்லா உலர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இதையும் டப்பாவில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ வேணுங்கும் போது எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுட்டு வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கலாம். பச்சையாகவும் இடித்த உடனே அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வித்தியாசமான இந்த கிராமப்புற சுவை, எல்லாருக்கும் பிடிச்ச ஆரோக்கியமான சுவை கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சீசனாக இருக்கும்போது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இருக்கும். இது உலர்ந்ததுக்கப்புறம் எடுத்த பிக்சரு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.